அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. ஸோ இப்போ நாம ராம்சார் சைட்ஸ் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களுடைய பட்டியல் தான் இங்க பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உலக அளவில் இந்த ராம்சார் சைட்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது உலக அளவில் எங்க அதிகமாக இருக்கு, தமிழ்நாட்டில் எங்க இருக்கு, இந்தியாவில் எங்க அதிகமாக இருக்கு, இதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் எப்போ சார் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1971 1971ல ஸ்டார்ட் பண்றாங்க சார். எங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈரான் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படின்ற ஒரு சிட்டி, ஒரு பிளேஸ்ல தான் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்றாங்கன்னா, உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்களை பாதுகாக்கணும், அது மட்டும் கிடையாது அவற்றை சரியான முறையிலையும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மாநாடு நடக்குது. ஸோ அந்த மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா மொத்தமாக 172 நாடுகள் கலந்து கொள்றாங்க. ஸோ அந்த மாநாட்டில் முக்கியமா உலக அளவில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாக்கணும் ஒரு முடிவு கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து உலக ஈரநில தினமாக பிப்ரவரி 2 வந்துட்டு தேர்வு செய்யறாங்க. சரிங்களா? ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லையுமே முக்கியமாக கவனிக்கணும், இதுல அனைத்து நாடுகளுமே கலந்து கொள்வாங்க. இது இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடோட ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க முடிவு செய்யப்படுது. சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா 1971ல ஒரு பாக்ட், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. இது எப்போ சார் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1975ல தான் இதை வந்துட்டு நடைமுறைப்படுத்துறாங்க. பாக்ட் வந்தது 1971, பட் நடைமுறைக்கு வந்தது 1975ல கொண்டு வந்தாச்சு. ஆனால் முதல் ராம்சார் தலமாக கோபக் தீபகற்பம், இது எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அது 1974ல முதல் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அதுவரையிலும் இந்தியா அந்த அமைப்புல ராம்சார் சைட்ஸ் சொல்லக்கூடிய அந்த அமைப்புல இந்தியா வந்துட்டு ஜாயின் பண்ணல. இந்தியா எப்போ ஜாயின் பண்றாங்க அப்படின்னா 1982 பிப்ரவரி 1 வந்துட்டு இந்த ராம்சார் சைட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றாங்க. சோ இதற்கு அடுத்தபடியாக இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உலக அளவில் எந்த நாட்டுல அதிகப்படியான ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், யூகேல தான் அதிகப்படியான ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் 176 ராம்சார் சைட்ஸ் அங்க இருக்கு. சோ அதே போல இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் பார்க்கும்போது நமக்கு 93 சைட்ஸ் இருக்கு, அதாவது 93 தலங்கள் இருக்கு. இதுல ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகப்படியான ராம்சார் சைட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. சோ அப்படி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தற்போது வரை 20 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கெங்க ராம்சார் சைட்ஸ் இருக்கு, அது எங்கெல்லாம் இருக்குன்றதை இங்க நாம டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாங்க போயிடலாம். ஓகே, ராம்சார் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சோ பாத்தீங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்கள்ல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு மாவட்டம் அப்படின்னா அது ராம்நாடு, அதாவது ராமநாதபுரம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இங்க ராமநாதபுரத்துல தான் 5 ராம்சார் தலங்கள் இருக்கு. அது ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சித்திரங்குடி பேர்ட் சாங்சுரிஸ், பாத்தீங்க அப்படின்னா சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நம்ம பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தகவல்களை இது படிப்போம். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி எது, பல்லுயிர் பாதுகாப்பு தளம், சோ அது எல்லா இடங்களையுமே இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்றது வரும். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிரங்குளம் பேர்ட் சாங்சுரி, காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சோ இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய இந்த 4 5 இது பாத்தீங்க அப்படின்னா தற்போது ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே ராம்சார் சைட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரிஸ், பாத்தீங்க அப்படின்னா சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா தேர்தாங்கல் பறவைகள் சரணாலயம், தேர்தாங்கல் பேர்ட் சாங்சுரி சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே ரீசெண்டா ராம்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேசஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியாக எந்த மாவட்டத்தில் 2 ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது எந்த ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதபடி பார்க்கும்போது இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டிலேயே ராமநாதபுரத்துல தான் 5 ராம்சார் தலங்கள் இருக்கு. இதுதான் அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாவட்டமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, சோ அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு. இந்த செங்கல்பட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கரிக்கிளை பறவைகள் சரணாலயம், பாத்தீங்க அப்படின்னா கரிக்கிளை பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இரண்டாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலக அளவில் ஃபேமஸான ஒரு பேர்ட் சாங்சுரி அப்படின்னா அது வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி, அதாவது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இதற்கு முன்னாடி அதாவது பாத்தீங்க செங்கல்பட்டு ஒரு மாவட்டமா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தது. தற்போது பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது செங்கல்பட்டுல இருக்கு. சோ வேடந்தாங்கல்
பேர்ட் சாங்சுரி. இப்ப வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். ஓகே, சோ அதுக்கு அடுத்தபடியா பார்க்க பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர். திருவாரூருக்கு தேர் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, சோ ராம்சார் சைட்ஸும் இங்க இருக்கு. சோ அதன்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்க பண்ணீங்கன்னா உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், உதய மார்த்தாண்டம் பேர்ட் சாங்சுரி. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வடுவூர் பறவைகள் சரணாலயம், வடுவூர் பேர்ட் சாங்சுரி. சோ இது பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர்ல இருக்கு. இப்போ ஏசா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்லி அங்க என்னென்ன பிளேஸ் சொல்றோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு மேட்ச் ஷீட்ல கூட கேட்கலாம், அல்லது பாத்தீங்க அப்படின்னா பின்னோடு எது தவறான இணை அப்படி கூட கேட்கலாம். சோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த சைட்ஸை நாம இங்கே கொடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி. சோ கன்னியாகுமரி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தெற்கு எல்லையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில ரெண்டு முக்கிய தலங்கள் இருக்கு. ஒன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது சுசீந்திரம் தேரூர் சதுப்பு நில வளாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சுசீந்திரம் தேரூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வேம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். சொல்ல போனோம் அப்படின்னா நல்லா பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே பேர்ட் சாங்சுரிஸ் அப்படிலாம் வந்திருக்கும். பட் இதுல பாருங்க நமக்கு ராம்சார் சைட்ஸ் சொல்லக்கூடிய வெட்லேண்ட் சொன்னோம் இல்லையா, சோ அந்த ஒரு நேம்ல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சுசீந்திரம் தேரூர் சதுப்பு நில வளாகம், வேம்பனூர் சதுப்பு நில வளாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னியாகுமரியில இருக்கு. இரண்டு தலங்கள் இருக்கு சார். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரியலூர், விழுப்புரம், திருநெல்வேலி. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அரியலூர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரைவெட்டி பேர்ட் சாங்சுரிஸ் பாத்தீங்க அப்படின்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். அடுத்தபடியாக விழுப்புரம். சோ விழுப்புரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கழுவேலி பறவைகள் சரணாலயம், அதாவது கழுவேலி பேர்ட் சாங்சுரி. ஓகே, அடுத்தபடியாக திருநெல்வேலி. திருநெல்வேலியில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், அங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய அணு உலையானது செயல்பட்டு இருக்கு. அது மாதிரி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடங்குளம். பட் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, கூந்தன்குளம். ஓகே, வாங்க பார்க்கலாம். சோ அரியலூர்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், விழுப்புரம் அப்படின்னு பார்க்கும்போது கழுவேலி பறவைகள் சரணாலயம், திருநெல்வேலி பார்க்கும் பொழுது கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். சோ பாத்தீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல வார்த்தைகளை முதற்கொண்டு மாத்துவாங்க. கூடங்குளம்னு கொடுத்தாங்கன்னா தப்பு, நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், கூந்தன்குளம் பேர்ட் சாங்சுரி. சரிங்களா? சரிதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவல்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுக்கு ரொம்ப முக்கியமான தகவல்களா பார்க்கப்படக்கூடியது நீலகிரி. சோ நீலகிரியில ரொம்ப ரொம்ப நிறைய விதமான சைட்ஸ் இருக்கு. சோ அது ரொம்ப முக்கியமான ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டைம்ல அறிவிச்சது ஒன்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீலகிரியில இருக்கக்கூடிய லாங்குட் சோலார் ரிசர்வ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் சென்னை. சோ சென்னை அப்படின்னு பார்க்கும் பொழுது பள்ளிக்கரணை மார்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கரணை சதுப்பு நில ரிசர்வ் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல திருப்பூர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நஞ்சராயன் பேர்ட் சாங்சுரி பாத்தீங்க அப்படின்னா நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். சோ அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அது பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடலூர். கடலூர்ல பாத்தீங்க அப்படின்னா பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள். இந்த பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள்ன்றது நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். உலகினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடுகள் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது கடலூர் பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள். சரிங்களா? அதுக்கடுத்து ஈரோடு. சோ ஈரோடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்தபடியா பாத்தீங்க கடைசியா பார்க்கக்கூடியது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர். இது என்ன சார் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் அப்படின்னா நாகப்பட்டினம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லையில பவுண்டரியில இருக்கிறதுனால தான் ரெண்டையுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க. சோ 20வது ராம்சார் சைட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாயிண்ட் காலிமோர் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரி, அதாவது கோடியக்கரை வன உயிரின ஓய்விடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைட் இந்தியாவினுடைய 20வது ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பொது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேள்விகள் கேட்கும் பொழுது ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லன்ற பட்சத்துல எந்த இரண்டு மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், நாகை திருவாரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 ராம்சார் தலங்கள். சரிங்களா? சரி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.